வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எந்த நடிகையாக இருந்தாலும் சரி, கல்யாணத்திற்கு முன்னால் கிளாமராக நடிப்பாங்க, படு கவர்ச்சியாக நடிப்பாங்க, குத்தாட்டம் நடிப்பாங்க, மற்றபடி ஏகப்பட்ட பேர் அப்படி தான் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கல்யாணத்திற்கு பின்னால் என்று வருகின்ற பொழுது என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் தன்னை தொட்டு தாலி கட்டி விட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு, அந்த கூச்ச சுபாவம், மற்றபடி அந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல பேர் கிளாமர்லேருந்து விலகித்தான் இருந்திருக்கிறாங்க. குத்தாட்டம் போடுவது, கிளாமராக நடிப்பது, கவர்ச்சியாக நடிப்பது, மற்றபடி தன்னுடைய உடை அலங்காரத்தை சீர்திருத்தமாக திருத்திக் கொள்வது நடிப்பிலே, மற்றபடி தங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியாமல் டைரக்டரை சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு போட்டு சொல்லுவது, இப்படி தான் பலவிதமான நடிகைகள் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சூர்யா, ஜோதிகா, அது மாதிரி நடிகைகள்லாம் சொல்கிறா. மற்றபடி லக்ஷ்மியை சொல்லலாம், மற்றபடி சுஜாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிக்கிட்டே போகலாம். பழம்பெரும் நடிகை எல்லாமே அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பின்னால் அப்படிங்கிற வரைக்கிற சமயத்தில் அவருடைய ரூட்டே மாறி இருக்குது, கம்ப்ளீட் எல்லாமே மாறி போயிடும். அதன் அடிப்படையில் பல நடிகைகளுக்கு சான்ஸு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. சான்ஸே கிடைக்கிறதில்ல, வாய்ப்பு இல்லை, அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. எப்போ அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு போட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா சில சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள் போடுவார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டு. மற்றபடி கல்யாணம் ஆயிடுச்சுனாலே பொதுவாக நடிகைகளுக்கு மதிப்பில்லாத ஒரு தனம் தான் இன்றைக்கி திரையுலகம் இருந்துகிட்ருக்கு. அது எல்லா திரையிலும் பார்த்துட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். அதற்கு என்ன ஒரு கூர்மையான ஒரு காரணம் அப்படிங்கிற சமயத்தில் தங்களுடைய ஒரு விருப்பத்திற்கு இடமாக அவர்கள் இனி வரமாட்டார்கள். ஏன்னா ஒரு ஆணின் பிடி வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் தன்னுடைய விருப்பத்துக்கு, அதாவது பலவிதமான விஷயம் இருக்குது இல்லையா சினிமாவில், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் படுக்கைக்கு கூப்பிட்டு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. கல்யாணத்துக்கு பின்னால் அதெல்லாம் முடியாது, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றபடி இன்னும் பல விஷயம், கால் சீட் சம்மந்தப்பட்ட வகையில், பல பிரச்சனை சம்மந்தப்பட்ட வகையில் எல்லாத்துலேயுமே கல்யாணத்துக்கு பின்னால் அதெல்லாம் நடக்காது. அதனால் கல்யாணத்துக்கு பின்னால் பல நடிகைகள் மார்க்கெட் இழந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு 15 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் கொடிகட்டி பறந்த சிம்ரன்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரில. இடையில வந்தாங்க, அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு பின்னாலுங்கிற கான்செப்ட்டு. ஜோதிகா அது கொஞ்சம் வித்தியாசம். தன்னுடைய ஒரு ப்ரொடக்ஷன் கான்செப்டில் நடித்தாங்க, அப்புறம் கைப்படாமல் மற்ற ஷோ அந்த கான்செப்ட்டு. அவருடைய மாமனார் சிவகுமார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் கண்டிஷனு, அதன் அடிப்படையில் நடித்தாங்க. அப்படியே அவங்களும் அப்படியே நடிச்சிட்ருக்காங்க, நடிகையாக இருக்கா. மற்றபடி தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு கல்யாணத்துக்கு பின்னால் நிறைய பேர்கிட்ட கிடையாது, அது இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் வித்தியாசமான ஒரு நடிகை அப்படின்னா கீர்த்தி சுரேஷ். கல்யாணத்துக்கு முன்னால் ஏகப்பட்ட குடும்பத்தனமாக, ரொம்ப கண்ணியமாக, கட்டுப்பாடாக எல்லா படத்திலும் நடிப்பார் கீர்த்தி சுரேஷ். ஆமாம், தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலியமான ஒரு நடிகை. அவர் ஹிந்திக்கு போனார், பேபி ஜான் அப்படிங்கிற படத்தை நடித்தார். படம் படு ஃப்ளாப்பு பேபி ஜான். ஆமாம், ஒரு 10 நாள் கூட ஒரு தேட்டரில் ஓடலை, அந்தளவுக்கு படு ஃப்ளாப்பான ஒரு படமாக போச்சு. அந்த தோல்வி அவரை பாதிச்சிருக்காது, பட் தயாரிப்பாளரை, இயக்குனரை பாதிச்சிருக்கு. இருந்தாலுமே கூட அவர் கல்யாணத்திற்கு பின்னாலுங்கிற கான்செப்ட்டு, அதுக்கு பின்னால் கல்யாணம் பண்ணார். கோவாவுக்கு போய் கல்யாணம் பண்ணார். கேட்டால் 12 வருடமாக நான் காதலித்தேன்னு சொல்லிட்டு ஆண்டனி அப்படிங்கிற ஒரு காதலரை கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப கோலாகலமாக பண்ணாங்க. அப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டார் படு கவர்ச்சியான ஒரு தன்னுடைய நடவடிக்கை. கல்யாணத்திற்கு முன்னால் குடும்பப்பாங்கான ஒரு தனம், கல்யாணத்திற்கு பின்னால் படு கவர்ச்சியான குத்தாட்டமான ஒரு நடிகையாக மாறிவிட்டார் இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான, கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது எதன் அடிப்படை அப்படின்னா, கணவர் ஒரு தங்கமான ஒரு மனுஷன், விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனுஷன். மற்றபடி எப்படி இருந்தாலுமே சரி, பிறர் என்ன நினைத்து கொள்கிறார் அப்படி என்பதெல்லாம் விட நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப கருத்தாக இருப்பார் போல இருக்குது, ரொம்ப தெளிவாக இருப்பார் போல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் பல விதமாக வெளியே வராத ஒரு ஆள். அதனால தான் என்னுடைய காதலை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை
கீர்த்தி சுரேஷ் அவ்வப்போது சொல்லுவார். அதன் அடிப்படையில் வந்து தனக்கு வாய்த்த கணவன் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்காமல், அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நடிகையை கட்டிக்கிட்டோம், இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு அவர் இயல்பாகவே போயிடுறார். அதுக்காக வந்து கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்துருச்சு. பல நெட்டிசனை சொல்கிறாங்க, அவருடைய ரசிகர்கள்லாம் பல விதமான விமர்சனம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி நடிச்சு அதே மாதிரி கல்யாணத்துக்கு பின்னால் நடிங்க, கல்யாணத்துக்கு பின்னால் குத்தாட்டம் போட்டு நடிக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு நீங்கள் கல்யாணம் செய்ததற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, உங்கள் பக்கத்தில் கணவர் இருக்கிறார் அப்படிங்கிற என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி பலவிதமான விமர்சனங்கள், கேள்விகள் அவர் நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அவர் கணவரே வந்து தன்னோடு உட்கார வைத்து கவர்ச்சியாக எடுத்த பல படங்கள், கீர்த்தி சுரேஷே வந்து தன் கணவரோடு எடுத்த கவர்ச்சியான படங்கள்லாம் வந்து எனக்கு வைரலாக அவரே தன் கணவரே போட்டுறாரு, இணையதளத்தை போட்டு விட்டுறாரு, கீர்த்தி சுரேஷை போட்டு விட்றாங்க. இன்றைக்கி வந்து கவர்ச்சியான ஒரு நடிகையாக, குத்தாட்ட நடிகையாக இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு பின்னால் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் மாறிவிட்டார். உண்மையிலே இது எந்த அளவுக்கு இது ஆரோக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது இது ஒரு வகையான ஒரு நிலைப்பாடுன்னு தான் சொல்ல முடியும். இல்லைனா வந்து மார்க்கெட் இல்லாமல் போயிடும். பல நடிகைகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் சிம்ரன், அப்புறம் ஜோதிகா, அப்புறம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்களாம் பார்த்தீங்க கல்யாணத்துக்கு பின்னால் வந்து மார்க்கெட்டு அப்படி ஒன்றும் இதாக எல்லாம் ரொம்ப டவுனாக போச்சு. நம்ம ரேவதியெல்லாம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியல. மண்வாசனை ரேவதிலாம் காரணம் என்ன, கல்யாணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. சரி, நம்மளே போட்டு ஏதோ ஒரு வகையில் அமுத்திடுவாங்க, நம்மளே வந்து கல்யாணமான பெண் சொல்லி போட்டு ஒரு ஓரம் கட்டி விடுவான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கீர்த்தி சுரேஷ் இன்றைக்கி வந்து கவர்ச்சியாக இறங்கிட்டார். எங்கே பார்த்தாலும் குத்தாட்டம், எங்கே பார்த்தாலும் கவர்ச்சி. மற்றபடி வந்து பின்னால் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டார். தன் கணவன் வந்து என்ன தான் ஒரு பச்சை கொடி காட்டியிருந்தாலுமே கூட தமக்கென்று ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், கீர்த்தி சுரேஷுக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் செய்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்ல முடியும். அதற்கு கணவன் வந்து உடன்படுகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கூடுதலான தவறாக இருந்தாலும் கணவன்கிட்ட சொல்லியிருப்பார், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கல்யாணத்துக்கு முன்னால் இந்த மாதிரி கேரக்டர் கிடச்சிது, நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு பின்னால் வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் கிடைத்தாலுமே கூட மற்றபடி நான் கவர்ச்சிக்கிற கான்செப்ட் இல்லை அப்படின்னா வந்து என்னை வந்து கல்யாணமான பெண் சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க ஃபீல்டில், எவனும் சான்ஸ் தர மாட்டான். அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து நான் வந்து பின்னால் வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகையாக கடைசி வரைக்கும் இருக்க முடியும், அதனால் கண்டுக்காதீங்க சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் ஆண்டனி வந்து இது நடிப்புக்கு வந்து எந்த ஒரு தடங்களுமே விதிக்கல. அவர் கீர்த்தி சுரேஷனுடைய கணவர், கீர்த்தி சுரேஷனுடைய கணவர் ஆண்டனி வந்து எந்த ஒரு தடங்களுமே விதிக்கலை, நடிப்பான்னு சொல்லி தான் சொல்லியிருக்கார். அதன் அடிப்படையில் நடிச்சிட்ருக்கார். மற்றபடி வித்தியாசமான ஒரு வகையில் கவர்ச்சியாக ஆபாசமாக நடிகையாக மாறிவிட்டாருங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இதற்கு வந்து அவருடைய கணவர் உடன்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவர் நம்முடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு விஷயம் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் என்னதான் இருந்தாலும் தமிழ் பெண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இருக்கு இல்லையா, தன்னுடைய கணவனுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும், மற்றபடி தன்னுடைய கணவனுக்கு ஒரு நிலைப்பாடாக வர வேணும். அதாவது சினிமாவில் நடிப்பது என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். கீர்த்தி சுரேஷ் வந்து சினிமாவில் நடிக்கிற பக்கப்படும் கவர்ச்சியாக கல்யாணத்திற்கு பின்னால் அப்படிங்கிறது வேறு. ஆனால் கல்யாணத்திற்கு பின்னால் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஒரு திருமண விழாவுக்கு சென்றாலும் சரி, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு வேண்டாம் சரி, கவர்ச்சியாக எல்லாமே ஓப்பனாக, மற்றபடி வந்து மிக ஆபாசமான உடை அணிந்து கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அப்புறம் கல்யாணம் செய்தவள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா? கல்யாணம் செஞ்சுட்டா அவளுக்கு கேரக்டர் கிடைக்குதுப்பா, அதனால் வந்து சினிமாவில் அந்த மாதிரி நடிக்கிறாள், அது வேறு கதை. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லா மக்களுக்கு முன்னால் சுப நிகழ்வுகள் கலந்துக்கூடிய சமயத்தில், பார்ட்டியில் கலந்துக்கூடிய சமயத்தில் அந்த குடும்பத்தனம் எங்கே அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு. ஆமாம், அதனால் வந்து கீர்த்தி சுரேஷ் இனியாவது சினிமாவில் எப்படினாலும் நடிங்க, அது வந்து நடிப்பு என்ற முறையில் அது போயிடும். பலவிதமாக இப்படிங்கிற சமயத்தில் அடுத்த கான்செப்ட் டூப்பை போட்டு கான்செப்ட் பண்ணி ஒரிஜினலாகவே கொண்டு போயிடலாம். சும்மா ஒரு சீனு, மற்றபடி வந்து மற்றதெல்லாம் டூப்பை போட்டு ஒரிஜினலாக கொண்டு போயிடலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பார்த்தா வந்து கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியாக நடித்தாருங்க பேச்சு வரும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி வரக்கூடாது இல்லையா? அதனால் வந்து இனி வரும் காலங்களிலாவது கீர்த்தி சுரேஷ் மாற வேண்டும். கல்யாணத்துக்கு பின்னால் அப்படிங்கிறத வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மறந்து நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பலவிதமான ஒரு தகவல். எங்கு சென்றாலும் தனியாக செல்வது, கணவனை விட்டு அப்புறம் எங்கு சென்றாலும் குத்தாட்ட நடிகையை போட்டு கவர்ச்சியாக செல்வது அப்படிலாம் அவன் இனிமேல் இல்லாமல் ஒரு கண்ணியமான ஒரு நடிகையாக கல்யாணத்துக்கு பின்னால் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. இனி வரும் காலங்களில் கீர்த்தி சுரேஷ் நடிகை அப்படி நடப்பார் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இன்னும் இருக்கலாம். அதை அவர்
ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.